ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஆவிக்குரிய ஓட்டத்தின் நிலைகளை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வழிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய துவக்கம் நல்ல துவக்கமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நல்ல முடிவின் ஊடாக அவன் தன்னுடைய ஓட்டத்தினுடைய நிறைவுகளை நிறைவாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மகிமையான காரியங்களை கர்த்தருடைய ஆதீனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிகளை இரக்கங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட பெரும்பாலான நேரத்தில் இந்த ஆவிக்குரிய நிலைகளை பற்றிதான் அந்த சிந்தனைகள் அற்ற சூழ்நிலைகளால ஆவிக்குரிய நிலைகள் என்கிறதை பற்றிதான ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ள முடியாத தன்மைகளின் நிமித்தமாக ஏதோ ஒரு வழியின் ஊடாக நம்முடைய எல்லா விதமான பயணங்கள் யாவற்றையும் துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் என்ன சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்து வைத்திருக்கிறாரோ அந்த சட்டத்திற்கு உட்பட்ட இயக்கங்களைத்தான் ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்கிறார். சட்டத்திற்கு புறம்பாக எந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஒருவேளை அதன் மூலமாக 1000 லட்சம் கோடி மக்கள் ரட்சிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் தேவ பார்வையில் அந்த நிலைகள் மெய்யாகவே அருவருக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப கர்த்தர் என்ன எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிக்கிறார்? ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நம்ம செய்யும் போது இவ்வளவு வருஷம் பிரயாசத்தின் ஊடாக கடந்து போய் ஒரே ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை நான் பார்க்கிறேனே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறி நான் கடந்து போய் கோடி மக்களுடைய ரட்சிப்பை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் எதை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்க போகிறான்னு சொன்னால் கோடி மக்களுடைய காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி இயங்கக்கூடிய இயக்கத்தின் மூலமாய் வரக்கூடிய அந்த ஒரு ஆத்துமாவை ஆண்டவராகிய தேவன் விசேஷமாய் பார்க்கிறார். அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக எந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான நிலைகளை ஒரு நாளும் உருவாக்குகிறது இல்லை. அப்ப இந்த ஆவிக்குரிய சட்டங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கணும்? நிறைய மனிதனுடைய வாழ்க்கையில பல விதமான கருத்து மாறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி வாழணும், இப்படி செய்யணும், இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், இந்த மாதிரியான பேச்சு இருக்கணும், இந்த மாதிரியான நடவடிக்கை, இப்படி பல விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிற்குள்ளாக பல விதமான நிலைகள் யாவற்றை நாம் வகுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தில் ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கைனா எப்படி இருக்கணும்? ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படியாய் காணப்பட வேண்டும்? எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார்? இப்படித்தான் நீ வாழணும், இப்படித்தான் உன்னுடைய ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகணும். எனக்கு பல வரங்கள் இருக்கலாம், பல தாளந்துகள் இருக்கலாம், அல்லது பல அழைப்புகளோட ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கலாம். ஆனா எந்த அழைப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலை இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இப்படிதான் என்னுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியின் ஊடாக நான் பயணிக்க வேண்டியது அவசியம். அந்த வரங்களை பயன்படுத்தி இந்த வழியில தான் நான் போகணும். வரங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாக வேற மார்க்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேர்வு செய்யக்கூடாது. அப்ப எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான வாழ்க்கை என்பதை பற்றி பேச துவங்குகிறார். இதைத்தான் இன்னைக்கு நம்முடைய தியானத்துல பார்க்க வேண்டியது அவசியம். பல ஜனங்கள் பல விதமான மார்க்கங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. கடந்து போகக்கூடிய எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை போய் எட்டினார்களான்னா இல்லை. எல்லா விதமான மக்களும் துவங்கின துவக்கம் நல்ல துவக்கம் தான். எங்கேயோ போய் அந்த முடிவை முடிக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக அவர்கள் கடந்து போக ஆரம்பித்தார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில சொல்றாருன்னா, அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆணித்தரமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இதுதான் ஆண்டவராகிய தேவனால் எனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முறை. இப்படித்தான் நான் வாழ வேண்டும், இப்படித்தான் அந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். பல வரங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் என்னுடைய வரங்களை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில நான் போகணும். வேற மார்க்கத்தில் நாம் போயிடக்கூடாது. இதுல தான் நான் போக வேண்டியது அவசியம். ஆகவே எந்த விதமான காரியத்திலும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக பயணப்படுகிறது தான் கர்த்தராகிய தேவனால் கனத்திற்கும் மகிமைக்கும் உரியதாய் விளங்க பண்ண முடியுமே தவிர மற்ற எந்த காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெய்யான வாழ்க்கைனா என்ன, எப்படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும், வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்திலே பார்க்க போகின்றோம். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. 1 யோவானின் புஸ்தகத்துல அதுல 2வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது
அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, உண்மையான வாழ்க்கை என்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். இருள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நீக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இருளின் ஆதிக்கம் ஏராளமான பகுதியிலே உங்களையும் என்னையும் அறியாமல் மெய்யாகவே ஆக்கிரமித்திருக்கிறத பார்க்க முடியும். சில விஷயங்கள்ல, அறிவுபூர்வமான விஷயத்துல கூட இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சில காரியங்கள்ல சாத்தானுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விதமான நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய வாழ்க்கை. உலகத்திலே அடிமையாக காணப்படக்கூடிய பல விதமான நிலைகள் என்று சொல்லி பலவிதமான இருள் சார்ந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நிலைகளிலே இன்றைக்கு வரைக்கும் ஆக்கிரமித்துக் கொண்டு வந்திருக்கிறதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக பார்க்க முடியும். இதை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது. நம்ம பார்க்கும்போது என்ன விதமான விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள ஆரம்பிப்போம் அப்படின்னா, இது உலக வாழ்க்கைக்கு இது அத்தியாவசியமான ஒரு தேவை தானே, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வர ஆரம்பிக்கலாம். ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் எது எல்லாம் இருளாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதோ, இருள்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சாத்தானுடைய தன்மைகளை மட்டும் நான் உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தக்கூடியவனா அல்ல. பலவிதமான இருளுக்குரிய நிலைகள் முதல் காரியம் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டியது அவசியம். இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. அப்பதான் இதனுடைய விளக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை படகுல பயணப்பட ஆரம்பிக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் தங்களுக்குள்ளாக அவர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. நாம் அப்பங்களை எடுத்துக்கொண்டு வராததை ஆண்டவராக தேவன் மறைமுகமாக நம்மோடு கூட வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார் என்பதை பற்றி. உடனே கர்த்தராகிய தேவன் அவங்க இயேசு கிறிஸ்து அவர்களை கடிந்து கொண்டு அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். நீங்க இன்னும் இந்த ஒரு காரியத்தை பற்றி உணர்வில்லாது இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா அந்த உணர்வில்லாத ஒரு தன்மைக்கு பேர் என்ன சொல்றேன்? இருள் என்கிறதை பற்றி நான் பேசுகிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு முறை சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் இந்த கரையிலிருந்து அந்த கரையை நோக்கி அவங்க பயணப்பட போறாங்க. பயங்கரமான அந்த காற்று அடிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த 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 படையினுடைய பின்னணியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அயர்ந்து நித்திரை பண்ண ஆரம்பிக்கின்றார். இப்போ இந்த சீஷர்கள் தங்களால் ஆன மட்டும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தண்டு வலிக்க ஆரம்பிக்கிறாங்க, முடியாது இருக்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி போட்டார். கர்த்தராகிய தேவன் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறது இல்லையா, நம்பலையா? அவிசுவாசத்தினோடு கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போகிறது என்ன? கர்த்தர் அந்த மக்களுடைய அவிசுவாசத்தின் நிலைகளை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். அவிசுவாசம் என்கிறது ஒரு இருள். இப்போ ஓரளவுக்கு நம்மளால இந்த ஒரு காரியத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். பலவிதமான இருளுக்குரிய காரியங்கள். தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்பதை பற்றி பல காரியங்களை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாத பகுதிகள் எல்லாவற்றின் பெயர் இருள். இந்த இருள் முற்றிலும் நீங்கினா தான் மெய்யான வெளிச்சத்தின் மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் வாசம் பண்ண துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இருள் எங்கெங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தில் இருள் இருக்கலாம், பேச்சில் இருள் இருக்கலாம், பார்வையில் இருள் இருக்கலாம், சிந்தனையில் இருள் காணப்பட ஆரம்பிக்கலாம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போயிட்டு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனையில் இருள், நம்முடைய நோக்கங்களில் இருள், நம்முடைய அநேக விதமான ஊழியத்தினுடைய காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக ஏதாகவும் ஒரு காரியத்தை செய்கிறதுனால் வரக்கூடிய இருள் என்று சொல்லி எந்த விதமான காரியம் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக இயக்கத்தின் மூலமாக கடந்து போகிறதோ, நானா ஒரு காரியத்தை அசியூம் பண்றேன், நானும் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்றேன். இவைகள் எல்லாவற்றுக்கும் பேர் இருள் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அப்ப வசனத்துல கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? நீங்களும் நானும் அறியாத மார்க்கத்துல கர்த்தர் நம்மை நடத்துகின்றார். நமக்கு அந்த வழி தெரியாது. இந்த வழிக்கு என்னென்ன விதமான காரியத்தை நான் சேகரிக்க வேண்டியது அவசியம், என்னென்ன விதமான காரியங்களை நான் என்னுடைய கரங்களிலே எடுத்துக்கொண்டு போக வேண்டியது அவசியம். அறியாத வழியிலே நடத்தக்கூடிய கர்த்தர் தான் உங்களுக்கும் எனக்கும் சேகரிக்க வேண்டிய ஒவ்வொரு விதமான காரியங்களை அவர்தான் கற்பிக்க ஆரம்பிக்கின்றார். ஏன்னா அது நமக்கு தெரியாத ஒரு பாதை. இந்த பாதைக்கு உங்களுக்கு என்னென்ன விதமான காரியம் தேவைப்படுகிறது? உலக அறிவில் இந்த ஒரு காரியத்தை அறிய முடியாது. இப்போ ஒரு டிராவலிங்குள்ளாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்ம என்னென்ன விதமான காரியங்கள் நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு
அவங்க வந்து ஊழியத்தின் ஊடாக போகிறாங்களோ வச்சுக்கோங்க. ஊழியத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் என்னென்ன விதமான பொருட்கள் யாவற்றையும் அவர்கள் எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவங்களுக்கு தேவையான நிறைய ட்ரெஸ்ஸை கொண்டு போகணும், அவங்களுக்கு தேவையான பல விதமான உடைமைகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்ல பாருங்க, நீ ஊழியத்துக்கு போகணும்னா எதையுமே எடுத்துகிட்டு போகாத, வழிக்கு ஒரே ஒரு தடியை மாத்திரம் கொண்டு போன்னு சொல்கிறார். அப்போ அந்த சட்டம் வேற, இந்த சட்டம் வேறு. நல்லா நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதனுடைய தன்மை வேற, இதனுடைய தன்மை வேறு. இந்த உலக பிரகாரமான அணுகுமுறையினுடைய அந்த காரியமே வேற. அப்ப இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருளாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. நீங்க அறியாத புதிய மார்க்கத்தில் போகும்போது அவரையே நீங்கள் சார்ந்து வாழ பழக ஆரம்பிச்சா தான் இந்த இருள் நீங்கி மெய்யான வெளிச்சம் உங்களை ஆக்கிரமிக்கிறதை பார்க்க முடியும். நமக்கு இந்த காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால நானாக சில காரியங்கள் யாவற்றையும் யூகிக்கிறேன், நானாக சில காரியங்கள் யாவற்றையும் அசியூம் பண்றேன். ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவராக தேவனுடைய பார்வையிலே அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் இருள் இருக்குன்னு சொல்றாரு. இந்த இருள் எல்லாம் எப்ப நீக்கப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களிலே முழுமையாக நீங்களும் நானும் வாழ பழக ஆரம்பித்தால் மட்டும்தான். தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நீங்க யோசிக்காம, தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக உங்களுடைய நினைவிலே கூட நீங்க சிந்திக்காம, தேவனுடைய சகலவிதமான திட்டங்களுக்கு மாறான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாம, எப்பொழுதும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மட்டும் நோக்கி பார்த்து, தேவனுடைய திட்டங்களை மட்டும் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான வெளிச்சம் நமக்குள் வந்தாயிற்று. அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இது மெய்யான வாழ்வுன்னு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். என் மனம் போன போக்கின்படி நடக்கிறது மெய்யான வாழ்க்கை கிடையாது. ஊழியத்தில் என்னுடைய மன விருப்பத்தை நிறைவாக்குகிறது மெய்யான வாழ்க்கை கிடையாது. என்னுடைய இஷ்டத்தின்படி நான் என்னுடைய ஜெபத்தினுடைய காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது மெய்யான வாழ்க்கை கிடையாது. நான் ஃபாஸ்டிங் சொல்லி என்னுடைய மன விருப்பத்தின்படி காரியங்களை நான் செய்கிறேன். நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பலவிதமான மக்களுக்கு அற்புதங்களை செய்யும்படிக்காக பெரிய பெரிய அற்புத விழாக்கள் யாவற்றையும் நடத்துகிறேன். இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட ஒன்றாக இருக்குமானா இல்லை. தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வந்து ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது சங்கீதத்தின் புத்தகத்துல நல்ல ஒரு வார்த்தை ஒன்று விதமாக எழுதப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எல்லா நேரத்திலும் நம்முடைய கண்கள் கர்த்தரை மட்டும் அங்கிருந்து காண்பிக்கப்படக்கூடிய செய்கைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிச்சாதான் இருள் நீங்கி போயிற்று, மெய்யான வெளிச்சம் நமக்குள் வந்தாயிற்று. வெளிச்சத்தினுடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் கற்பிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, எந்த ஆவிக்குரிய தன்மைகளிலும் உங்களுடைய மாம்ச எண்ணங்களை நீங்கள் உட்பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம். இப்போ நம்முடைய மனம் போன போக்கின்படி நான் வந்து ஆவிக்குரிய நிலைகளை மாம்சத்தின் பிரகாரமாக நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன், ஆராய்ஞ்சு பார்க்குறேன். இதுவே என்னுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய குற்றமான நிலைகளை உருவாக்க ஆரம்பிச்சு. இப்போ கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார், இந்த இருள் நீங்கினால்தான் தேவனுடைய முழு விருப்பமும் உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனால் வைக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் நீங்களாக இப்போ வந்து கர்த்தர் ஒரே ஒரு விஷயத்த சொல்லும் போது நானாக யூகிச்சு இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படி இல்லை. கர்த்தராகிய தேவனை நீங்க பேச விடுங்க. கர்த்தராகிய தேவனை எல்லா விதமான கிரியைகளையும் செய்ய அனுமதிங்க. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையுமாக ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தும்படிக்காக நீங்க காத்துருங்க. ஒரு வார்த்தை சொன்ன உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி 10 வார்த்தை நீங்க பேசுகிறது உண்டால் கர்த்தராகிய தேவன் மௌனமாயிருவார். வேதம் சொல்கிறதை போல இந்த இருள் எப்போ என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறது அப்படின்னா வந்து நம்முடைய இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாலும் கூட கூட பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய வரைக்கும் நீங்கள் அமைதியாக காத்திருங்க. அதனுடைய முழுமையை விளங்கிக் கொண்டு அவர் என்னை எப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு இசைய பண்ண ஆரம்பிக்கிறார். இதை நீங்களும் நானும் மெய்யாகவே காத்திருந்து அவருடைய இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் செயல்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் மெய்யான வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். எது மெய்யான வாழ்க்கை அப்படின்னா வந்து தேவனுடைய இயக்கத்திற்கு மாறாக நான் யோசிக்கக்கூடிய தன்மைகளின்படி செய்யக்கூடிய ஊழியம் மெய்யான வாழ்க்கை கிடையாது. மெய்யான வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை முதல் காரியம் நான் விளங்கி கொள்ள வேண்டும். நான் என்னுடைய மன விருப்பத்தின்படி அந்த காரியங்களை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்க கூடாது. தேவன் எப்படியெல்லாம் என்னை இயங்க பண்ணுகிறாரோ அவைகளுக்கு இசைந்து நான் கிரியைகளின் மூலமாக கடந்து போகணும். எதை ஆண்டவராகிய தேவன் புறக்கணிக்க சொல்கிறாரோ அவைகள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கைக்கு லாபம் உள்ளதாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு நீங்கள் கட்டாயம் விலகணும். ஏன்னா ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி இப்ப கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருக்கணும்.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த சீஷர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சீஷர்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் கடிந்து கொள்ளுகின்றார். நீங்க ஏன் இவ்வளவு தூரம் நீங்க வந்து அதாவது ஒரு ரொம்ப நீங்க வந்து பிரயாசப்பட ஆரம்பிச்சீங்க? எதனால இவ்வளவு தூரம் நீங்க வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சீங்க? கர்த்தர் கடிந்து கொள்ளுகின்றார். நீ நம்பிக்கையில உறுதியா இருந்தேன்னா இந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியுமே. இது நம்முடைய உலக பிரகாரமான சட்டங்களுக்கு மாற்று கருத்து. இதை உங்களால் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால தேவ திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த திட்டங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் உங்கள் சிந்தனையை அதிலே நீங்கள் மெய்யாகவே புகுத்தாதிருங்கள். அவர் என்ன சொல்ல வராரோ அதை நீங்கள் கேளுங்க. அந்த விருப்பத்தின்படி நீங்கள் இயங்கக்கூடிய அந்த இயக்கத்துக்கு பேரு தான் மெய்யான வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நான் என்னுடைய கழுத்தை ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக மெய்யான வாழ்க்கை கிடையாது. உண்மையான வாழ்க்கை வாழக்கூடியவனைத்தான் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யம் அங்கீகரிக்கக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எல்லா விஷயத்திலும் காணப்படக்கூடிய இருள் என்னை விட்டு நீங்கும்படிக்காக முதல் காரியம் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஒப்புக் கொடுக்கணும். புத்தியில காணப்படக்கூடிய இருளா இருக்கலாம், விசுவாசம் என்கின்ற இந்த மாதிரியான காரியங்களில் காணப்படக்கூடிய இருளா இருக்கலாம், பரிசுத்தம் என்கின்ற விஷயத்துல சில காரியங்களை நீங்களும் நானும் கோட்டை விட்டு அந்த ஒரு விஷயத்துல வந்து இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழலாம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இருள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு முற்றிலும் நீக்கப்பட ஆரம்பிக்கிறதோ அப்பதான் தேவனுடைய மெய்யான வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் உருமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கை இதுதான் ஆண்டவராகிய தேவனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படக்கூடிய மெய்யான வாழ்க்கை. இப்போ நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் தேவனுடைய சட்டம் சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இதில் நான் என் இஷ்டத்துப்படியே காரியங்களை செஞ்சேன். எல்லா விதமான காரியத்திற்கும் ஒரே ஒரு பேர் நான் சொன்னேன். இது நான் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன் சொன்னேன். ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய விருப்பம் என்ன என்கிறதை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ளவே இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இருள் நீங்கும்படிக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இருள் பல இடங்களில் வியாபிச்சிருக்கிறத பார்க்க முடியும். இருள்னு சொன்னால் உடனே வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய தன்மைங்கிற மாத்திரம் யோசிக்கக்கூடாது. சாத்தான இருள் தான் என்றாலும் கூட சில கருத்து வேறுபாடுகளும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இருளாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் என்னை வந்து வலது பக்கம் இழுத்தா நான் வந்து லெஃப்ட் சைடு போயிடக்கூடாது, அதுவும் ஒரு இருள் தான். இப்படி பல விதமான காரியங்களிலே தேவனாகிய கர்த்தருடைய வழிகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நடவாமல் முரண்டு பிடித்து என்னுடைய மன விருப்பத்தின்படி செய்யக்கூடிய எல்லா தன்மைகளுக்கும் பெயர் இருள். இந்த இருள் முற்றிலும் நீங்கினா தான் மெய்யான வெளிச்சம் பிரவேசிக்கக்கூடியதா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மெய்யான வாழ்க்கை என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மெய்யான வாழ்க்கை என்கிறதை பற்றி என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 19வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கின்றான். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் சாட்சி கொடுக்கிறான். இவர் உண்மையாகவே கடவுளுடைய தேவனுடைய குமாரன் தான் என்பதை பற்றி தேவனை அறியாத அந்த மனிதன் சாட்சி கொடுக்கிறார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணித்த அந்த நேரத்தில் நடந்த ஒவ்வொரு விதமான சம்பவங்களையும் கண்ட அந்த மனிதனுடைய மனம் மெய்யாகவே உருகக்கூடிய ஒரு தன்மையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சுற்றிலும் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக இவன் மெய்யாகவே புலம்பி எழுது அவன் ஆண்டவராகிய தேவனை குறித்து ஒரு சாட்சி சொல்றான். என்ன சொல்றான்? இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான். கூட பல பல விதமான ரோம வீரர்கள் இருக்கிறாங்க, பல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷனுடைய மனசுல மட்டும் ஒரு மாற்றம் உருவாக்கப்படுகிறது. இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான். இந்த தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்கிறதை வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களை பார்க்கும் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலை உங்கள் வழியாய் பார்க்க வேண்டியது அவசியம். அங்க போய் யாரும் போய் இந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லல, இவர் தான் உண்மையிலேயே மெசியா, இவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு தேவன், இவர் தான் நம்மளையெல்லாம் வந்து மீட்கும்படிக்காக வந்திருக்கக்கூடிய தன்னுடைய ஜீவனை தரக்கூடிய கிருபாதார பலி, யாரும் அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லல. ஆனால் நடந்த அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்துல, அவருக்குள் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை கண்ட மாத்திரத்துல இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையை பற்றி தானே மற்றவர்கள் சொல்லக்கூடிய சாட்சி.
என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்குகின்றேன்? கிறிஸ்தவன் அப்படின்னா அதுக்கு சில அடையாளங்கள் உண்டு. அவனுடைய வாழ்க்கை அவனுக்காக வாழ்க்கை வாழாமல் அவன் பிறருக்கான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறதை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்னென்றால், அவன் ஆண்டவராக இயேசுவை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய தேவனை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அவருடைய ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆழமாக டீப்பா பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எந்த இடத்திலும் இயேசு தன்னை பற்றியோ, தன்னுடைய எல்லா விதமான சுய பிரதாபங்களை பற்றியோ, தன்னுடைய வல்லமையை பற்றியோ, பலத்தை பற்றியோ கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தாமல், தன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைத்துக் கொண்டு தனக்குள் வசிக்கும் பிதாவாகிய தேவனை இயேசு வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை நான் என்னுடைய வாழ்க்கையை பிரதானப்படுத்துகிறேன் அப்படின்னா, எனக்குள் காணப்படக்கூடிய தேவனுடைய கிருபைகளை நான் பிரதானப்படுத்துகிறேன். எனக்குள்ள சில ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது உண்டானால் அங்க நான் இயேசு கிறிஸ்துவ செகண்டரியா விட்டுறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் எதை முதன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, எனக்குள் இருக்கக்கூடிய, அதாவது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தி ஹீலிங் கிஃப்ட், எதை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தினால் நான் பெரிய பெரிய அதிசயமான காரியங்களை உருவாக்குவேன். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை நான் உருவாக்குகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால பல ஜனங்கள், பல விதமான மக்கள் வரட்டும். எப்படிப்பட்ட வியாதியிலே காணப்படக்கூடிய மக்கள் வர ஆரம்பித்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபித்தால் கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் நான் சவால் விடுறோம், மறைமுகமாக நீங்கள் ஆண்டவராகிய தேவனை வெளிப்படுத்தாமல் உங்கள் வரங்களையும் உங்களுடைய தாளந்துகளையும் வெளிப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறீங்க. சில பிரசங்கம் பண்ணக்கூடிய ஊழியர்களும் சரி, சில மக்களுக்கு ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வரங்களுடைய அடிப்படையாக காணப்பட ஆரம்பித்தாலும் சரி, அவர்கள் வரங்களையும் மக்களையும் தங்களுக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களை விளங்குகிறார்கள் தவிர, அவர்களுக்குள் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்னது என்பதை புரிந்து கொள்ளாமல் எதை வெளிப்படுத்தும்படிக்காக அவனை ஆண்டவராகிய தேவன் பூமியிலே அனுமதித்தார். தன்னுடைய வாழ்க்கையை அதை மறுச்சு புரிஞ்சுக்கணும். எதை வெளிப்படுத்த வேண்டும்? அவனையோ, அவனுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களையோ, அவனுடைய அழைப்பையோ, ஊழியத்தையோ அல்ல, அவைகள் எல்லாவற்றையும் தந்த தேவனை அவன் வெளிப்படுத்தும்படிக்காக அனுமதிக்கப்பட்டவன். அப்ப அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் தேவனை தவிர்த்து வேறு ஒன்றையும் நீங்களும் நானும் அறியாது இருக்கக்கூடிய அளவிற்கு அவன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் மறைவிடங்களிலே வைத்துக் கொள்ளக்கூடியவனாய், கர்த்தரை மட்டும் காண்பிக்கக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகின்றார், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை தவிர்த்து வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். என் குடும்பத்தை பத்தி நீங்க பார்க்காதீங்க, என்னுடைய தேவைகளை பற்றி பார்க்காதீங்க, என்னுடைய சொந்த பந்தத்தினுடைய நிலைகளை பற்றி பார்க்காதீங்க, என்னுடைய குறைவுகளை பற்றி பார்க்காதீங்க. எனக்குள் இருக்கும் கர்த்தரை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அவைகளை மட்டும் நான் அறிவிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அப்ப எது மெய்யான வாழ்க்கை என்று கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் இயேசுவை தவிர்த்து எதை வெளிப்படுத்த ஆரம்பித்தாலும், ஊழியத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, வரங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தாலும் சரி, அல்லது அநேகம் விதமான நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடம்பரமான காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தாலும் சரி, இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் மெய்யாகவே நிறைவான ஒரு வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தோடு கூட காண்பிக்கப்படக்கூடியவைகள் அல்ல. இவைகளெல்லாம் குறைவான ஒரு பங்கு நிறைந்தவைகள். ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்னா, இயேசுவை தவிர்த்து வேறு ஒன்றையும் நீங்களும் நானும் வெளிப்படுத்தக்கூடாது. அது எதுவாக காணப்பட ஆரம்பித்தால், என்னுடைய குறைவு கூட நாம் போய் மக்களுக்கு முன்னால் சொல்லக்கூடாது. இயேசுவை மட்டும் அறிவிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தா தான் ஆண்டவருடைய பார்வையிலே இந்த வாழ்க்கை மெய்யான வாழ்க்கையாக நினைவு கூறப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இது எப்படி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பற்றி சொல்றீங்க? ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே எழலாம். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், எல்லா விதமான மக்களுக்கும் உண்டான வழிமுறைகளை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறைமைகள் எல்லாவற்றையும் கற்பிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கும் எனக்கும் முன்னோடி. இப்ப இவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார் அப்படின்னா, தன்னை எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மெய்யாகவே கனப்படுத்தும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில், என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு நீங்க கனத்தை கொடுங்கன்னு சொல்றாரு. ஆண்டவராகிய தேவனே இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார் என்கிறதை பற்றி பேசுகிறார். தன்னுடைய ஊழியத்தை பற்றியோ, தன்னுடைய அழைப்பை பற்றியோ, தான் செய்த அதிசயமான காரியங்களை பற்றியோ இயேசு கிறிஸ்து எங்கும் ஜனங்களுக்கு முன்பதாக தன்னை பற்றி மேன்மைப்படுத்தக்கூடியவராய் காண்பிக்கப்படவே இல்லை. இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட தன்னை எங்கேயாகிலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவர் வெளிப்படுத்தி தன்னை மேன்மை உள்ளவராக காண்பித்தார்னா இல்லை. எல்லா இடத்திலும் ஆண்டவரை மட்டுமே வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. அப்ப ஒரு ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும்? இயேசுவை மட்டுமே உங்களாலும், உங்கள் மூலமாகவும், என் மூலமாகவும் ஜனங்கள் அறிய வேண்டும்.
உங்களை பற்றி ஜனங்கள் அறியக்கூடாது, உங்களுக்குள்ள கொடுக்கப்படக்கூடிய வரங்களை பற்றி அறியக்கூடாது, உங்களுடைய ஊழியத்துடைய பெருமை பற்றி ஜனங்கள் அறியக்கூடாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய கர்த்தரை வெளிப்படுத்தவே உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்தார். அப்போ இந்த ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பித்தா மட்டும்தான் வேதம் சொல்லுகிறதை போல மெய்யான வாழ்க்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக நீங்களும் நானும் பயணப்பட முடியும். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 22 முதல் 24 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, 23வது வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, 24வது வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தில் என்ன விதமான காரியத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த துவங்குகின்றார், எதை பற்றி அவர் பேசுகிறார் அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல பழைய நிலைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நின்று முற்றிலும் அகன்று போக வேண்டியது அவசியம். இந்த பழமைக்குரிய காரியங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனை பற்றியதான உணர்வையும் அறிவையும் உங்களாலும் என்னாலும் ஒரு நாளும் எட்ட முடியாது. நல்லா நீங்கள் விளங்கிக்கங்க. இந்த பழைய மனுஷனுடைய அறிவும் பழைய மனுஷனுடைய அனுபவமும் பழைய மனுஷனுடைய நினைவுகளும் பழைய மனுஷனுடைய பாரம்பரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமையாக ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய சட்ட திட்டங்களை இந்த பழைய மனுஷன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் என்ன செய்வான், இந்த உலக சட்டத்தையும் ஆவிக்குரிய சட்டத்தையும் உட்கார்ந்து கம்பேர் பண்ணி பார்ப்பான். இது நம்முடைய உலக வழிபாட்டுக்கு விரோதமானதாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? கர்த்தராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? தேவன் என்ன காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ஒபே பண்ணுங்க, அவ்வளோதான். அது உட்காந்து நீங்கள் ஆராய்ச்சி போகக்கூடாது. இது கரெக்டாக தப்பான்னு உங்களை யோசிக்கிறதுக்காக உங்கள் கரங்களில் சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படலை. இவைகளின்படி நீங்கள் வாழ்ந்தால் என் ராஜ்யத்துக்குள்ளே போவீங்க. அப்போ முதல் காரியம் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பழமைகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமையான காரியங்கள் உள்ள வரவே முடியாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமணத்தில் அற்புதங்களை செய்யும்போது பழமைகள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியாது என்பதை வெளிப்படுத்தும்படிக்காக அந்த ரசம் மெய்யாகவே முற்றிலும் காலியாக்கப்படக்கூடிய வரைக்கும் அற்புதங்களை செய்யாமல் பேசப்படுது. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் பாரம்பரியமான கட்டுக்கள், பாரம்பரியமான சிந்தனைகள், உலகத்திற்குள் மெய்யாகவே நான் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான அனுபவங்களுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய மகிமையும் பற்றி ஒரு தலை அறிவாக நான் விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர அதனுடைய உண்மைத்தன்மையை நான் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பழைசு இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய அந்த நிலைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இடமே வராது, இருக்கவே முடியாது. பழையவைகள் எல்லாம் நீங்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திடம் கொடுக்கு முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகக்கூடிய பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டால்தான் புதிய மனுஷன் உங்களுக்குள்ள வரும். இவன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் இன்னும் அதே விதமான பாரம்பரியமான காரியங்களை பற்றி கவலை, உலக பிரகாரமான காரியங்களை பற்றி தான சிந்தனை, உலகத்துக்காக அழக்கூடிய அழுக, உலகத்துக்காக முயற்சி, இதெல்லாம் இருக்கக்கூடிய வரைக்கும் புதுமையான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. அப்போ கிறிஸ்துவ நீங்கள் எப்படி ஆசிரிப்பீங்க அப்படின்னா உலக பிரகாரமான மனுஷன் ஆண்டவராகிய தேவனை எப்படி ஆசிரிக்கிறானோ அப்படிதான் நீங்களும் ஆசிரிப்பீங்க. ஆனால் உண்மையிலே கர்த்தராகிய தேவனுடைய ஆழங்களை விளங்கி கொண்டு நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை ஆசரிக்க பழக ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மையை வேற மாதிரி போயிடும், நம்முடைய நிலை வேற மாதிரி ஆயிரும். இந்த விஷயங்களை விலகிக் கொள்ள முடியாது இருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள், ஊழியக்கார மக்களும் கூட சில தப்புகளை செய்கிறாங்க. என்ன தப்புகளை செய்கிறாங்க? அவங்க இந்த உலக பிரகாரமான காரியங்களை சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரிய நிலைகளை பேசும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீங்கள் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் தேவன் உங்களுக்கு நன்மை தருவார், கிருபை தருவார், ஆசீர்வாதம் தருவார். ஒரு வீடு கட்டினா 10 வீடு கட்டுவீங்க, அதாவது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்குரிய நன்மையான காரியங்களை தருவார்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களுக்கு சம்பந்தப்படுத்தி கர்த்தராகிய தேவனை ஜனங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தப்படக்கூடிய பலவிதமான ஊழியர்களை பார்க்க முடியும். நல்லா விளங்கிக்குங்க. உலகத்துல நன்மை தரும்படிக்காக கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் கூப்பிடல, பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டி வச்சிருக்கிறேன், அதனுடைய திட்டங்களை நீங்கள் விளங்கிக்குங்க. அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி இந்த பூமியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உலக வழிபாடுகள் எல்லாம் உங்களை விட்டு நீக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை பற்றி விளங்கிக் கொள்ள உங்களால் முடியும் என்கிறது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ வசனம் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் பழைய மனுஷன் கெட்டு போகக்கூடிய மனுஷன் இச்சைகளினாலே மோசம் போகக்கூடிய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய மனுஷன் எந்திரிக்கவே மாட்டான்.
உயிரோடு கூட வரவே மாட்டான். இந்த பழைய மனுஷன் எப்ப என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட ஆரம்பிக்கிறானோ, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் வேற மாதிரி போயிடணும். சிந்தனைலாம் வேற மாதிரி போயிடணும். என்னுடைய ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி தான் அணுகுமுறையெல்லாம் வேற மாதிரி போயிடும். இப்படி இருந்தா தான் தேவனுடைய திட்டங்களின் முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கைனா எதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்துகின்றார்? எது உண்மையான வாழ்க்கை? வேதம் சொல்கிறதை போல இருள் முற்றிலும் நீக்கப்படும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் உண்மையான வாழ்க்கை. இருள் பல இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வியாபித்திருக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி பிசாசு தான் இருள் அப்படிங்கிற மட்டும் கிடையாது. அறியாமையும் கூட நம்முடைய வாழ்க்கையில இருள் தான். சில விஷயங்களை நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேரும் இருள் தான். இந்த மாதிரி இருள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறதோ அதெல்லாம் நீக்கப்படக்கூடிய அந்த தன்மை தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மெய்யான வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். எல்லா இடங்களிலும் என்னையோ வரங்களையோ தாளந்துகளையோ சபைகளையும் நான் வெளிப்படுத்தாமல் கர்த்தரை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். இதுக்கு தான் நம்மளை கர்த்தர் அழைத்தார். இந்த காரியத்தில் நான் என்னுடைய சொந்த கதையெல்லாம் போய் பேசக்கூடாது, என்னுடைய குடும்ப கதையை போய் பேசக்கூடாது. கர்த்தரை வெளிப்படுத்தவே உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைப்பித்தார். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம், பழையவைகள் எல்லாம் முற்றிலும் நீக்கப்பட ஆரம்பித்தால்தான் தேவனுடைய புதுமையான நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் விலகிக் கொள்ள முடியும். அப்போ பழையவைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒளியும்படிக்காக நாள்தோறும் நான் முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். இப்படி போனாதான் தேவனாகிய கர்த்தருடைய முழுமையான திட்டங்களை விலகிக் கொள்ள என்னால் முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு வாழ்க்கையை இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ வருஷங்கள் நம்ம கழிச்சிருக்கலாம். அதாவது வீணான ஒரு காரியங்களை பற்றி நம்ம யோசிச்சு நம்ம மனம் விருப்பத்தின்படி நம்ம செஞ்சிருக்கலாம். கிறிஸ்துவன் என்கிற அந்த ஒரு பேரை வைத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு பேரை வச்சுட்டு நம்ம மனம் போகிறபடி நடந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீங்களும் நானும் மனம் திரும்பி எதை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி பேசுகிறார் அதை நீங்கள் விளங்கி கொண்டு அவைகளின்படி வாழ பழக ஆரம்பித்தால் மறு உலகம் உங்களுக்கு உண்டானது என்கிறதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற ஏற்றுக்கொண்டு சிந்தித்து இவைகளின்படி நாம் செயல்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியும் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன என்கிறதை பற்றி நீர் எங்களுக்கு பேசி சொன்ன தெளிவான ஒவ்வொரு சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ மக்களுடைய போதிப்பின்படி அல்லது எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களுடைய இஷ்டத்தின்படி நாங்கள் வாழ்க்கையின் ஊடாக பயணப்பட்ட காலங்களை நாங்கள் நினைவில் கொள்ளுகிறோம். இனியாகிலும் கர்த்தருடைய மன விருப்பங்களை புரிந்து கொண்டு எந்த வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் எங்களுடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிறேன் என்பதை பற்றி விளங்கிக் கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து உம் சித்தத்தை நிறைவாக்கி உம் ராஜ்யத்தை வந்தடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அவைகளை நாங்கள் பிடித்துக் கொண்டு கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மெய்யான வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான மெய்யான வாழ்க்கையாக வாழ பழக ஆரம்பித்தால் நிச்சயமாய் நித்திய ராஜ்யம் உங்களுக்கும் எனக்கும் உரியது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.